உத்தரப்பிரதேசத்தில் உள்ள விவசாய தொழிலாளி ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களித்து வந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் பணியின் போது இந்திய குடிமகன் என்ற ஆவணத்தை சமர்ப்பிக்க முடியாமல் திணறியது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. 1960ஆம் ஆண்டில் பிறந்த அந்த தொழிலாளி பிறப்பை பதிவு செய்யாததால் ஆவணம் இல்லை என்றும் அவர் வைத்திருந்த ரேஷன் அட்டை வசிப்பிடத்திற்கான ஆதாரம் அல்ல என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது ஆதார் அட்டை வயதையோ முகவரியையோ அல்லது குடியுரிமையையோ நிரூபிக்க பயன்படவில்லை என்றும் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் பள்ளி கல்வியை முடிக்கவில்லை, பாஸ்போர்ட் இல்லை, அதனால் அவர் இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்க அவரிடம் எந்த ஆவணமும் இல்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இது ஒன்றிய அரசின் தோல்விகளின் விளைவு என்றும் இது போன்று நாடு முழுவதும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஆழ்ந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு முன்னாள் அரசு ஊழியர் எழுதியுள்ள இந்த கட்டுரை ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் குறித்து அச்சமற்ற முறையில் எடுத்துரைப்பதாக விஜய் வசந்த் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளால் நாடு முழுவதும் சொந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து சிந்தனையை தூண்டும் விமர்சனத்தை இந்த கட்டுரை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.